இனிமேலும் உங்களை விட்டு வைக்கவே முடியாது. உங்களுடைய கட்டுக்கடங்காத அதிகாரம், உங்களுடைய ஆட்டம் ரொம்ப மோசமாக போயிருச்சு அப்படின்னு வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை, அதாவது என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரியான ஒரு மிக முக்கியமான அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 48 மணி நேரம் டைம், அதாவது 2 நாள் தொடர் விவாதங்களை நடத்தி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டற்ற அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக விவாதித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காலக்கெடுவை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். எதுக்காக உச்சநீதிமன்றம் திடீர்னு ஈடியினுடைய அதிகார வரம்பை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக மிக முக்கியமான சில விஷயங்களை நேரடியா கோர்ட்ல விவாதிக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏற்கனவே இதே மாதிரி 2022 உச்சநீதிமன்றம் இருமுறை முயற்சி பண்ணப்ப எப்படி மோடி அரசாங்கம் அதை கலைத்தது. ஆனா இனிமேல் இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஈடி விஷயத்தில் எந்த கேமுமே ஆட முடியாது. 2 நாட்கள்